வணக்கம். நான் உங்களின் மாலதி பாலன். இன்றைய காலகட்டத்தில் வீட்டிற்கு ஒரு கிட்னி பேஷண்ட் இருக்கிறார்கள். காரணம், பஞ்சபூதங்களும் பாதிப்பு அடைந்ததால். அந்த நாட்களில் மழையை மட்டும் நம்பியிருந்த காலத்தில் திருச்சியை தாண்டிவிட்டால் மழை அதிகம் கிடையாது. அப்போது அந்த பகுதியில் இருந்தவர்கள் வீடு கட்டும்போதே மழைநீர் சேமிப்பு தொட்டியை வீட்டிற்குள்ளேயோ வெளியிலேயோ அமைத்து கொள்வார்கள். மழை வரும் நேரத்தில் அந்த குழாய் வழியாக பெய்கின்ற மழையெல்லாம் தொட்டியில் நிரம்பிவிடும். அடுத்த மழை வரும் வரை அதுதான் குடிக்க, குளிக்க, எல்லா தேவைகளுக்கும். மழைநீர் எத்தனை மாதங்களானாலும் கெடாது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், வெள்ளை உணவு பொருள்களால் தான் வியாதிகள் வருகிறது என்று. எதுவும் காரணமில்லை. விருதுநகர் பகுதியில் இன்றளவும் இரவு உணவு பரோட்டாவும் சிக்கனும் தான். அவர்களை பார்க்கும்போது மற்ற மாவட்டங்களை விட ஆரோக்கியம் அங்கு இருக்கிறது. மினரல் வாட்டர் குடிக்கும் நாமெல்லாம் தான் கிட்னியை கையில் பிடித்து கொண்டு அலைகிறோம். இதற்கெல்லாம் காரணம் கேன் தண்ணீர் தான் என்பது எனது நம்பிக்கை. நான் உங்களிடமெல்லாம் கேட்டுக்கொள்வது, இப்போது நம் நாட்டில் எல்லா இடங்களிலும் போதுமான மழைப்பொழிவு இருக்கிறது. அனைவருக்கும் இந்த முறையை அவரவர் வீட்டில் செய்து கொண்டால் மிகவும் நல்லது. அப்பார்ட்மெண்ட்டிலும் கூட இந்த முறை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதை விடுத்து அதை சாப்பிடாதே, இதை சாப்பிடாதே என்று ஏன் பேசிக்கொண்டிருக்க வேண்டும்? வருண பகவான் கருணை இருக்கும்போது சமைக்க, குளிக்க என்று மழைநீரை பயன்படுத்தி கொண்டாலே 90% வியாதிகளை துரத்திவிடலாம். நமக்கு பிடித்ததை சாப்பிடலாம். தண்ணீருக்காக யாரிடமும் கையேந்த வேண்டாம். இவை எனது தாழ்மையான கருத்து. வாலண்டியர்கள் நிறைய நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி சரியான ஒரு முறைக்கு கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொருவரும் இம்முறையை பயன்படுத்தி அரசாங்கமும் நம்மோடு ஒத்துழைத்தால் நோயற்ற வாழ்க்கையை வாழலாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. சற்றே யோசித்து பாருங்களேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.